ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியாக வெஜிடபிள் பிக்கிள் பண்ணலாம். இப்போ வந்து இஞ்சியை துருவி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழத்தையும் நல்லா உப்பு போட்டு நறுக்கி வச்சுக்கோங்க, மாங்காய் இஞ்சி இது எடுத்து முன்னாடி வச்சுருங்கோ. அப்போ கேரட்டை நிறையா இது பண்ணி கேப்சிகம் கலராக கேப்சிகம் வச்சால் தக்காளி பழம் நல்லா 2-3 கட்டியாக இருக்கிறதா பார்த்து எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை தாராளமாக கொஞ்சம் 2-3 கரண்டி விட்டு அதில் கடுகை போட்டு இப்படி 1 by 1 பச்சை மிளகாய் இஞ்சிலேருந்து எல்லாத்தையுமா போட்டு மஞ்சப்பொடி அதில் போட்டு இந்த கேரட்டு கேப்சிகம் நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். இதில் பச்சை மிளகு சேர்த்துக்கலாம். கலராக இல்லை கேப்சிகமும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், திட்டம்னு இல்லை எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இல்லை உப்பையும் போட்டு என்ன ஒரு கலரி மூடி வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுருக்கோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டாக்கா அது நல்லா பூ போல் ஆகிடும். 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம், சும்மா கொஞ்சம் வெந்தால் போதும். அதில் ஒன்றுமே பெருங்காயப்பொடி மெந்தி பொடி எல்லாத்தையும் 2 தீமா போட்டு போக வர மெதுவாக சிம்மில் வச்சு கலரிட்டே வாங்க. எண்ணெய் பிரியணும். இது வந்து எல்லா தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். தயிர் சாத்துக்கும் அப்படியே அமிர்தமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதை.